உங்களுக்கு கூட இந்த நாளிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நமக்காக இந்த நாளிலே மரித்து அவர் நமக்காக பட்ட பாடுகளை தியானிக்கும்படியாக இந்த நாளில் நாம் கூடியிருக்கிறோம். பேசப்போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பயப்படாம பேசுங்க. நானும் பயப்படாம பேசுவேன். அதனால பிரச்சனை இல்லை சரிங்களா? சரி, எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அல்லேலூயா. ஆமா, நான் உங்களோட கூட ஒரு 10 நிமிடம் தான் பேசுவேன். என்னோட கூட இருங்கள். உங்களோட கூட நான் 2 காரியங்களை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். அந்த 2 காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால நீங்கள் என்னோடு கூட இந்த ஒரு 10 நிமிடங்கள் என்னோடு கூட நீங்கள் இருக்கும்படியாக நான் கேட்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற இந்த பாடுகள் முதலாவது ஒரு வார்த்தை பேசுறார், இவர்களுக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வருகிறார் என்று பார்த்தால், அவர் முதலாவது அங்க அநேகரால துன்புறுத்தப்படுகிறார். சிலர் போர் சேவர்கள் அவரை அடிக்கிறாங்க, கொட்டுறாங்க. கொட்டிட்டு கண்ணை கொட்டிட்டு என்ன கேட்குறாங்க, நீங்க யார் உங்களை கொட்டணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஞான திருஷ்டியால கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் பரியாசம் பண்ணுகிறத நாம் பார்க்க முடிகிறது. அநேகர் அடிக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அநேகர் என்ன பண்றாங்கன்னாக்கா, வாரினால அடிப்பித்து இவரை சிறுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப அநேகர் கொட்டுறாங்க, தூஷணமான வார்த்தைகள் பேசுறாங்க, துன்பப்படுத்துறாங்க. அதே சமயம் என்ன நடக்குதுனாக்கா, அடிச்சு இவர் எடுத்து சிறுவையில நீங்க அரைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லாமல் என்ன நடக்குதுனாக்கா, இந்த இடத்துல அவங்களே ஒரு கிரீடத்தை செஞ்சு முள்ளுல என்ன பண்றாங்கனாக்கா, அவர் தலைமையில வச்சு அவரை துன்புறுத்துற காரியங்கள் நாம் இந்த காரியங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரணும். இந்த காரியங்களுக்கு பிற்பாடுதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் எடுத்து அறையப்பட்டதுக்கு பிற்பாடு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். அப்ப இங்க இவ்வளவு காரியங்கள் சொல்றாங்க. இவ்வளவு காரியமும் யாருமே அறியாம செய்ய மாட்டாங்க, அப்படிதானே? ஒரு பெரிய ஒரு கோபத்தோடு செய்யறாங்க. அந்த கோபத்தோடு இவரை எப்படியாச்சும், ஏன்னா பரபாச எங்களுக்கு விடுதலை பண்ணுங்க, இவர் எடுத்து எங்களுக்கு சிலுவையில் அறைங்க, இவன் இடத்துல நான் எந்த குற்றத்தையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு பரபாச நீங்க விடுதலை பண்ணிடுங்க, இவனை எடுத்து நீங்க சிலுவையில் அறைங்க, எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, இவர்களுடைய சத்தம் பெரிதா இருந்தபடியால அவன் என்ன பண்றான், கையை கழுவிட்டு உங்க இஷ்டப்படி நீங்க செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில வந்தும் கூட இருந்த எல்லாரையும் பார்த்து தன்னை சிலுவையில் அறையிறாங்க, அநேக தூஷணமான வார்த்தைகள் பேசுறாங்க, கொட்டுறாங்க, பரியாசம் பண்றாங்க. எல்லா காரியங்கள் மத்தியிலும் அவர் என்ன சொல்றாருன்னா, கூட இருக்கிறவங்க பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னி என்று அவர்களுக்காக ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிறவராக நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுனாக்கா, அவர் தேவனிடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம்னா, இவங்களை அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு காரியமும் யாருமே அறியாம செய்ய மாட்டாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாருனாக்கா, இவர் என்ன சொல்றாருனாக்கா, அறியாம செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற 2 காரியம் என்னன்னாக்கா, இவர் இங்க மன்னிக்கிறார். இப்படி அநேக காரியங்கள் உட்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருந்த எல்லாரையுமே மன்னிக்கும்படியாக பிதாவினிடத்துல ஒரு வேண்டுதல் செய்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நாமும் கூட நாம் சிலரை மன்னிக்க வேண்டும், நாம் எந்தெந்த காரியத்திலே மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து அநேக பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டும் அவர் என்ன செய்யறாருனாக்கா, அவர் இவர்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் ஏறெடுக்கிறார். அது போல
நாமும் கூட நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற சில காரியங்கள்ல நாம் மன்னிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? நாம் இன்றைக்கு அந்த காரியங்களை மன்னித்து இருக்கிறோமா? நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். 2 காரியத்தை, அந்த 2 காரியத்தையும் இன்றைக்கு நான் மன்னிச்சிருக்கிறேனா? இன்னைக்கு அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில என் கூட இருக்கிறவங்க, என் சகோதரர்கள், என் சபையில உள்ளவங்க, நான் வேலை செய்யற ஸ்தலத்துல இப்படிப்பட்ட இடங்கள்ல நான் இருக்கிறேனே, இந்த இடங்களிலே இந்த 2 காரியங்களை நான் மன்னித்து இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட கூட நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். முதலாவது எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல ஆமா எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னாக்கா, கடன்களை மன்னியுங்கள். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு கடன்களை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் பொழுது எப்படி இருக்குனாக்கா, நாம ஒருத்தவங்களுக்கு காசு கொடுத்துருப்போம், அந்த காசை இன்னைக்கு நான் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாக்கா இன்னைக்கு மன்னிச்சிட முடியுமா? ஒரு 10,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பீங்க. அப்ப அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறத மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா இன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் ஈஸியா எல்லாரும் மன்னிச்சிட முடியுமா அப்படின்னாக்கா எல்லாருமே அது ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு காரியம் தான். ஆனா இங்க வெறும் லிட்டரலா நாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, லிட்டரலா அப்படியே எழுதப்பட்ட பிரகாரமாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னாக்கா இங்க என்ன சொல்றனாக்கா, உங்களிடத்தில் யாராவது கடன் பட்டு இருப்பார்கள் என்று சொன்னாக்கா நீங்கள் அவர்களை மன்னியுங்கள், அதை நீங்க மன்னிங்கன்னு சொல்றாரு. அதான் இதனுடைய அர்த்தம். நாம அதுக்கு மேல அங்க விளக்க தேவையில்ல. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் சொல்றார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல இங்க ஒருத்தர் கேள்வி கேட்பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருனாக்கா 18, 23வது வசனத்தை 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரலோகராஜன் தன் ஊழியக்காரருக்கு கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவள் கணக்கு பார்க்க தொடங்கிய போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவளுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்த்து அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். என்னன்னாக்கா, ஒரு ஊழியக்காரன் என்ன பண்றானாக்கா, ஒரு எஜமானர் இடத்துல வேலை செய்யறார். அந்த எஜமானர் என்ன பண்ணி இருக்கிறார்னாக்கா, இவருக்கு சில கடன்களை கொடுத்திருக்கிறார். அந்த கடன்களை இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் அவர் கணக்கு பார்க்கும்படியாக அந்த புஸ்தகத்திலிருந்து கணக்கு பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, இவன் 10,000 தாளந்து இவன் கடன் பட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த எஜமானுக்கு தெரிய வருது. அந்த எஜமானுக்கு தெரிய வந்த அப்புறம் அந்த எஜமான் என்ன சொல்றாருனாக்கா, அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு, நீ இங்க வாப்பா, உன் கடன் இவ்வளவு தூரம் இருக்குது, நீ என்ன பண்ணுனாக்கா உன் கடனை நீ தீர்க்கும்படியாக நீ உன்னையும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நீ என்ன பண்ண, என் கடத்தை நீ அட அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே என்னிடத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆண்டவரே, என்னால இப்போதைக்கு எல்லாத்தையும் தீர்க்க முடியாது, அதனால என்னிடத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றான். அப்ப இவர் என்ன சொல்றாரு, சரி இவன் ரொம்ப இப்படி வேண்டிக் கொண்டானே சொல்லிட்டு, எப்பா நீ போப்பா, உன் கடனை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டோமான்னு சொல்றாரு. மன்னிச்சுட்டு அவர் அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் இப்ப அவன் போயிட்டு இருக்கும் பொழுது அவனிடத்துல ஒரு 100 வெள்ளியே ஒருத்தவன் கடன் பட்ட ஒரு ஊழியக்காரன் வரான். அவனோடு கூட சக மனுஷனாக வேலை செய்த ஒரு ஊழியக்காரன் வரான். அவனை கூட்டு என்ன செய்யறாருனாக்கா, இவன் என்ன பண்றான், தொண்டையை பிடிச்சி நெரிச்சு, இப்ப கோழியெல்லாம் பிடிச்சி நெரிப்பாங்களா அது மாதிரி நெரிச்சு என்ன கேட்கறான், எப்பா நீ என் கடத்தை கொடு அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், இவனை மாதிரி ஆண்டவனே எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, நான் என்ன பண்றேன், என்னால இப்ப தீர்க்க முடியாது, இந்த கடத்தை நான் தீர்க்கும்படியாக எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்கன்னு கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், அதெல்லாம் உனக்கு தவணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவனை சிறைச்சாலையில ஒப்பு கொடுத்து அவனை உபாதிக்கிறவர்களிடத்துல ஒப்பு கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் அந்த கடைசி வசனத்துல. அப்ப அங்க உபாதிக்கிறவர்களிடத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. அதற்கு பிற்பாடு கூட அவன் கூட இன்னொரு வேலை செஞ்சவன் அவன் என்ன பண்றான்னா, போயிட்டு அந்த எஜமானர் இடத்துல சொல்றான், இது மாதிரி நீங்க 16,000 தாளந்து இவனுக்கு மன்னிச்சிங்க, ஆனா இவன் 100 வெள்ளிக்காசை மன்னிக்காம போயிட்டான், அவனை சிறைச்சாலை ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இப்ப அந்த எஜமான் என்ன செய்யறாருனாக்கா, நீ போயிட்டு அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு கூட்டு வந்து, நான் உனக்கு 16,000 தாளந்துகள் மன்னித்தனே, நீ ஏன் ஒரு 100 வெள்ளிக்காசு மன்னிக்க மாட்டியா? அப்ப நான் என்ன செய்யறேனாக்கா, நீ அவனுக்கு மன்னிக்காத பட்சத்துல நீயும் போயிட்டு என் கடனை தீர்க்கும்படியாக அது வரைக்கும் நீ உபாதிக்கிறவர்களிடத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன்னு அந்த இடத்துல சொல்றேன். அந்த லாஸ்ட் வசனத்தை வாசிக்கலாம்.
நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நான் முதலாவது நாம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல ஆண்டவரே நீங்களும் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே நாம் கேட்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனாக்கா நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா என் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதற்கு புரிஞ்சிருச்சுங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் இன்றைக்கு மன்னிக்காம இருக்கிற கடன் என்று நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு இங்க வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுனாக்கா, 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 23-24 ஒரு வார்த்தை சொல்லப்படும். எப்படி எனில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது போதும் ஒரு எஜமானர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு நாம என்ன செய்யறோம்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில நாம் சிலருடைய பாவங்களை மன்னிக்காம அவைகளை நம்ம இன்னைக்கு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு கணக்கு பார்த்து வச்சிருக்கிற பாவங்களை நீங்க மன்னிச்சிருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில? வாழ்க்கையில சில பேர் என்ன படிக்கிறாங்கன்னா, கணக்கு வச்சிருக்கிறாங்க. இவன் இதெல்லாம் செஞ்சான், இவன் இதெல்லாம் சொன்னான், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், இவனை நான் மன்னிக்க மாட்டேன். ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னாக்கா, நீ ஒரு கணக்கு வச்சிருக்க தெரியுமா? சில காரியங்களை குறித்து மன்னிக்காம சில கணக்கு வச்சிருக்க தெரியுமா? அந்த கணக்கு நீ மன்னிச்சியா? நீ ஒருவேளை இந்த கணக்கு நீ வச்சிருந்தாக்கா பரமபிதாவும் உன் கணக்கு என்ன பண்ண மாட்டாருனாக்கா மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமா. கணக்கு வச்சிருக்கிறீங்களா? ஒருத்தவன் இருந்தானா, யார் தெரியுமா? எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொண்டார் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாக வைத்து வைக்கவில்லையா என்றான். இங்க ஏசாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னதற்கான காரியமே என்னன்னாக்கா, மேல வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பேதுரு அவரிடத்துல வந்து என்ன கேட்கிறாருனாக்கா, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்வான் என்று சொன்னாக்கா நான் அவனை எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை மன்னிக்கலாமான்னு கேட்கும் பொழுதுதான், 7 முறை இல்லப்பா 70 முறை நீ மன்னிக்கணுமான்னு சொல்றதுக்குதான் அவர் அங்க ஒரு ஓமையே அங்க சொல்லி கொண்டு வருகிறார். இன்னைக்கு எல்லாருமே மன்னிக்கிறதுல கூட ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. நான் இதான் மன்னிப்பேன், இதை நான் மன்னிக்க மாட்டேன். ஒரு கணக்கு 7 முறை மன்னிச்சா போதுமா? ஒரு கவுண்டிங்ல வந்து நிக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே என்ன எப்படி வச்சிருக்கிறோம் சொல்ல மாட்டீங்க. கவுண்டிங்ல இருக்கிறோம், தெரியுங்களா? எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு தூரம் இருந்தாக்கா கணக்கு பார்த்து வச்சிருக்கிறோம் சில காரியங்கள். இவரு என்ன சொல்றாருனாக்கா, என் சகோதரன் இது வரைக்கும் என்ன 2 விஷயம் ஏமாத்தி இருக்கிறான். இவருக்கு கணக்குப்படி 2 முறை ஏமாத்தி இருக்கிறான். இதுக்கு நான் அவனை சும்மா விட மாட்டேன். அந்த 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதே தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்க நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரன் யாக்கோபை கொன்று கொள்வேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி. இங்க என்ன இவர் கணக்கு எதுக்கு கணக்கு வச்சிருக்கிறாரு? ஒரு நாள் வரும்பா, அவன் 2 முறை என்னை ஏமாத்தி இருக்கிறான். எப்படின்னாக்கா, முதலாவது ஒரு நாள் நான் வயல்ல வேலை செஞ்சுட்டு வந்தேன். வயல்ல வேலை செஞ்சுட்டு வரும்பொழுது இவன் கூழ் சமைத்து கொண்டிருந்தான். இவன் கூழ் சமைக்கிற நேரத்துல நான் பசியா இருக்கிறேன், நான் இறைச்சி போயிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் குடுன்னு சொல்லும் பொழுது அவன் தந்திரமா என்ன பண்ணிட்டானாக்கா, என் இடத்துல இருக்கிற சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வாங்கிக்கிட்டான். அது முதலாவது அவன் என்ன மோசம் போக்கி என்ன வாங்கிக்கிட்டான். ஆனா 2வது டைம் நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னு நீங்களே விருப்பப்பட்டு
எனக்காக ஒன்று சமைத்து கொண்டு வான்னு சொன்னீங்க. நான் போயிட்டு வேட்டையாடி சமைத்து கொண்டு வருவதற்கு முன்பாக அவன் எனக்கு களவாய் அவன் என்ன பண்ணிட்டானா, என்னுடைய ஆசீர்வாதத்தை 2வது முறையை வந்து வாங்கி கொண்டான். அப்ப இது வரைக்கும் அவன் 2 முறை என்னை ஏமாத்திட்டான். என் கணக்குல அவனை பத்தி என்ன இருக்குனாக்கா 2 முறை அவன் என்கிட்ட கணக்கு வச்சிருக்கான். நான் அந்த கணக்கை நான் மன்னிக்க மாட்டேன். என்கிட்ட என்ன இருக்குது? கணக்கு 2 இருக்குது. ஏன் சொல்ல மாட்டீங்களா? கஷ்டமா இருக்கா? 2 இருக்குது சரிங்களா? இவருடைய கணக்குல 2 இருக்குது. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, இன்னும் சாக போறான் என் தகப்பன், கொஞ்ச நாள்ல செத்த உடனே என்ன பண்ணுவேனாக்கா, இவனுக்கு நான் ஒரு சமாதியை ரெடி பண்ணிடுவேன். அதனாலதான் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, எப்பா 2 பேருமே அடிச்சு செத்துறாத பலிக்கு நான் என்ன பண்றேன், நீ என்னுடைய அண்ணனுடைய வீட்டுக்கு நீ போயிடுப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம்னாக்கா, எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க இதை செஞ்சாங்க அதனால இதை செய்ய மாட்டேன், இவங்க இதை செஞ்சாங்க அதனால இதை பண்ண மாட்டேன், இதனாலதான் நான் இதை செய்யறேன், எனக்கு கணக்கு இருக்குது, அவனுக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, அவனுக்கு எனக்கு ஒரு கணக்கு இருக்குது. காரணம், நான் ஏன் அவனை மன்னிக்கணும், அவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவ்வளவு காரியங்கள் செஞ்சப்பயும் அவர் என்ன சொல்றாரு, அறியாம செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னாக்கா, கணக்கு வச்சுன்னு இருக்கிறோம். நோட்டு புத்தகம் எதுக்கு ஏறணுமோ தெரியல, இதுக்கு எழுதி வச்சிருக்கிறோம். மைண்ட்ல என்ன இருக்குதோ தெரியல, இதை பத்தி எல்லாம் கணக்கு இருக்குது. ஆனா நல்லா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தெளிவா சொல்றாரு, கணக்கு பாக்குறியா? கணக்கு பார்த்துட்டு இருக்கியா? நீ கணக்கு பாக்குறிய, உன்னை போல ஆண்டவர் உன் காரியத்தை குறித்து கணக்கு பார்ப்பார் என்று சொன்னா நீ எந்த இடத்துல நிற்ப? நீ 100 தாளந்துக்கு தான் நீ சொல்ற. என் ஆண்டவர் சொல்ற 16 தாளந்து நீ கடன் பட்டிருக்க அவருக்கு. அவரிடத்துல நீ எப்பவுமே கடன் அடைப்ப? எல்லாத்தையும் வித்தா கூட அடைக்க முடியாதாமே. இன்னைக்கு அநேகர் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம கணக்கு பார்க்காத பட்சத்துல என்ன ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? நான் அதிகமா பேசிட்டே போயிட போறேன். எடுத்து வாசிக்கலாம். இவனை குறித்து இன்னொரு ஒரு காரியத்தை கூட சொல்றேன் பாருங்களேன். சிலர் இப்படிதான் எப்படி கணக்கு பார்ப்பாங்கன்னாக்கா, ஆமான் என்ன பண்றானாக்கா, ஆமான் சொல்றான் மொர்தெகாயை குறித்து, அவன் வந்து வேற ஒரு தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, நம்முடைய ஜாதிகளுக்குள்ளே நமக்குள்ளாக வேறு ஒரு நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, அவங்க வித்தியாசமான கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னாக்கா, நான் உங்களுக்கு இவ்வளவு வெள்ளிப்படங்களை நான் கொண்டு வந்து எண்ணி செலுத்துவேன். அப்ப என்ன பண்ணுவேனாக்கா, நீங்க அவங்களுக்கு அவங்கள நான் வந்து அழித்து போடும்படியாக எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னான். அவனும் அந்த இடத்துல என்ன சொன்னா, எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வேற ஒரு காரியத்தை போமே, ரோமருக்கு எழுதுற நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 6ல இருந்து கூட வாசிக்கலாம். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷருடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் வருமாப்பா, இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் வருமா? என்னன்னாக்கா, அவன் விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போது இந்த ஆசீர்வாதம் வந்துச்சா, இல்ல விருத்த சேதனம் இல்லாத போது ஆசீர்வாதமா வந்துச்சாப்பா இவனுக்கு? அங்க சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. இதுலயும் கம்மியா தான் இருக்கு போல, டோட்டல் குவான்டிட்டி இதுலயும் கவுண்ட் பண்ண முடியுது நம்ம. ஓகேங்களா? அப்ப இதுலயே நம்ம கவுண்டிங் எடுக்கத்தான் இருக்குது. சரிங்களா? அப்ப யாருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். கர்த்தர் எந்த மனுஷனுடைய பாவத்தை எண்ணாமல் இருக்கிறாரோ அவன் நிச்சயமாகவே அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இதைதான் அவர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் வருமா, இல்ல விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் வருமா, இல்ல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு வருமா? அப்பதான் சொல்றாரு, தொடர்ச்சியா சொல்றாரு, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் அவன் தகப்பனா இருக்கும்படிக்கு அவன் முன்பாகவே அந்த அடையாளத்தை பெற்றான்னு சொல்றாரு. அல்லேலூயா.
ஆமா. அப்ப எப்ப அந்த ஆசீர்வாதம் வரும்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில நாம சிலது எண்ணாம இருந்தா மட்டும்தான் நாம் பாக்கியவான்களா இருப்போம் இல்லையா? சில வேலையில கவுண்டிங்ல பெருசா இருக்கிறோம், நம்ம கணக்குல குறியா இருக்கிறோம், சரிங்களா? கணக்குல குறியா இருக்கிறோம். சில வேலையில கர்த்தர் நமக்கு சொல்லி தர பாடம் என்னன்னாக்கா, நீ கணக்கு பண்ணாம இரு, நீ ஆசீர்வாதமா இருக்க சில காரியத்துல சொல்றேன் இல்லையா? எல்லா காரியத்திலும் கணக்கு வச்சுன்னே இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே கணக்கு இருக்கக்கூடாது. ஒரு பாவம் செஞ்சேன்னா அதை போட்டு கணக்குலயே வச்சுக்க கூடாது. பாவத்தை மூடி போடுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். யாருடைய பாவத்தை மூடுகிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் மூடி போடுகிறாரோ, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். சில வேளைகள் நம்ம எண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இங்க ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்துல 19வது வசனம், ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிறது. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது ஆமா தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், எண்ணாது இருந்தான். ஆமா, ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கிற போது நான் திரும்பி ஆரம்பிச்சிருந்தேன் செக்ஷன்ல இருந்து. எண்ணாது இருந்தான். ஆமா, எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது சிலது, தெரியுதுங்களா? இவன் எண்ணாம இருந்தான். எதை எண்ணாம இருந்தானாக்கா 100 வயசு ஆயிடுச்சு, அதை எண்ணல. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, அதை எண்ணல. அவன் அதை எண்ணாத்தினால்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்திலே அவன் வல்லவனானான். விசுவாசத்திலே எல்லாருக்கும் முன்பாக தகப்பனா இருக்கிறான் ஆபிரகாம். அல்லேலூயா. ஆமா, எண்ணாம இருங்கன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். எல்லாருடைய பாவத்தை நீங்க எண்ணாதீங்கன்னு சொல்றேன். சில வேளையில எண்ணாம இருக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சிங்காசனத்தில், பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பதற்கு காரணம் என்னக்கா, அவமானத்தை எண்ணல. இன்னைக்கு அவர் அவமானத்தை அன்னைக்கு எண்ணி இருந்தாருனாக்கா, என்னை கொட்டுறாங்க, என்னை திட்டுறாங்க, எல்லாரும் எனக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டு போறாங்க, எல்லாருமே என்னை அடிக்கிறாங்க, என்னை தூஷிக்கிறாங்க, என்னையே வெறுப்பேத்துறாங்க, என்னைய பரியாசம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு எண்ணி இருந்தாருனாக்கா பிதாவுடைய வலது பாரிசத்துல அவர் வீட்டு இருந்திருக்க மாட்டார். ஆனா அவர் அது எல்லாவற்றையும் என்ன பண்ணலனாக்கா எண்ணாம இருந்ததுனாலதான் இன்றைக்கும் கூட அவர் நமக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்துல விட்டுருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம சொல்றது புரியுது உங்களுக்கு? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம் என்னக்கா, உங்களுடைய பாவங்கள், நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னாக்கா, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னாக்கா, மற்றவருடைய பாவங்களை நீங்கள் எண்ணாதிருங்கள். அந்த கடனை நீங்க மன்னிச்சிருங்க. உங்களுக்கு முன்பாக எந்த கடன் இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட கடன் பட்டிருக்காங்களா, அந்த கடத்தை இன்னைக்கு நீங்க மன்னிச்சிருங்க, எண்ணாதிருங்கள். 2வது காரியத்துக்கு நேரா கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் மார்க்ல கூட படிக்கலாம், மார்க் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமா, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24வது வசனத்தை வாசிக்கலாம்.
நீ பலிபீடத்தின் இடத்தில் ஒரு காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எங்க இவரு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, ஒருவன் தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனுக்கென்று காணிக்கை வைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு அவன் தேவ சமூகத்திலே காணிக்கையை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நேரத்துல அந்த இடத்துல ஒரு காரியம் தோணுச்சுனாக்கா, தன் சகோதரனோடு ஏதோ ஒரு குறை இருக்குது, அந்த குறை இருக்கிறது அவனுக்கு அந்த இடத்துல அவன் மேல அவன் சகோதரனுக்கு ஒரு குறைவு இருக்குதுன்னு. என் கூட இருக்கிறீங்களா? ஆமா, என் கூட இருங்க. ஓகே, அந்த சகோதரனுக்கு மேல இன்னொரு சகோதரனுக்கு குறைவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சாக்கா முன்பு என்ன பண்றான், அந்த காணிக்கை அங்கேயே வச்சுட்டு முன்பு போய் அவன் தன் சகோதரன் இடத்துல ஒப்புரவாகி விட்டு திரும்பி வந்து அந்த காணிக்கையை தேவனுக்கு செலுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர்ல பவுல் ஒரு வார்த்தையை எம்பசிஸ் பண்ணி அழகா ஈஸியா எழுதுறாரு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம் எடுத்திருந்ததுனால இந்த இரண்டாவது காரியத்துக்கு தியானிப்போம். கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. நம்ம அங்கேயே ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்னாக்கா, முதலாவது பார்த்தோம், நீங்க எண்ணாதிருங்கள், நீங்கள் எண்ணாமல் இருக்கும் பொழுது உங்கள் தப்பிதங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார், உங்கள் தப்பிதங்களையும் அவர் எண்ணாதிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது நாம் படித்தோம், அதே போல என்ன சொல்றாருனாக்கா, நீங்க வந்து ஒரு சகோதரன் மேல ஒரு குறைவு இருந்துச்சுனாக்கா நீ என்ன பண்ணுனாக்கா, நீ அவனுக்கு நீ மன்னிப்புன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா தேவனும் உனக்கு மன்னிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ரெண்டு இடத்துலயுமே கர்த்தர் கிரியை செய்கிறார் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இங்க ஒரு வார்த்தையை சொல்ற. என்ன சொல்றாருனாக்கா, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு. என்ன சொல்ற? குறைபாடு. ஆமா, இந்த குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நாம அந்த வார்த்தைய கொஞ்சம் பார்க்கும் பொழுது எப்படி தெரியுனாக்கா, குறைபாடுன்னு சொல்லும் போது எங்க பயன்படுத்துவோம் அந்த வார்த்தைய? எந்த இடத்துல குறை இருக்குதோ. இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய சரீரத்துல ஒரு கண்ணு தெரியலன்னு வச்சுக்க, ஒரு கண்ணு தெரியாத பட்சத்துல என்ன பார்த்து என்ன சொல்லுவான், இவன் ஒற்றை கண்ணனா இருக்கிறான், இவன் இடத்துல ஒரு குறைபாடு இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்ற வர்றது புரியுதா? அப்ப இன்றைக்கு அந்த ஏதோ ஒரு குறைபாடு நீ பார்க்கும் பொழுது, உன் சகோதரன் பேரில உனக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் பொழுது நீ அதை என்ன பண்ணுனாக்கா, நீ அவனுக்கு மன்னிச்சிருன்னு சொல்ற. அல்லேலூயா. நான் சொல்ற தாட்டு உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு அந்த டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, அந்த குறைபாடு டெஃபிஷியன்சி. அதாவது இந்த நம்ம மெடிக்கல் டேர்ம்ல சொல்லும் போது டெஃபிஷியன்சி, இப்ப நம்ம இன்ஜினியரிங் டேர்ம்ல சொல்லும் போது டெஃபெக்ட். ஏதோ ஒரு குறைபாடு அதுல இருக்குது, ஏதோ மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஆயிடுதுங்க, நாங்க நல்லாதான் உருவாக்கணும், ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அதுல. இதுல சென்சார் சரியா ஒர்க் ஆகலங்க, இதுல போகும்பொழுது இதுல பேட்டரி சரியா நிக்கலங்க, எல்லாமே சரியாதான் இருக்கு, ஆனா என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் எல்லாரையுமே படைத்திருக்கிறார், தேவன் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறார். அதனால தேவன் தான் என்ன செய்யறாருனாக்கா, கண்ணு குறைவா இருக்கிறவனே அவன் தான் படிச்சாரு, கண்ணு தெரியாதவனே அவர் தான் படிச்சாரு, காது கேட்காதவனே அவர் தான் படிச்சாரு, உடவுலையும் அவர் தான் படிச்சாரு. எல்லாருமே யார் படிச்சாருனாக்கா, நல்லா இருக்கிற மனுஷரையும் யார் படிச்சா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் படிச்சார். அல்லேலூயா. ஆமா, ஆனாலும் கூட சில இடங்கள்ல அந்த குறைபாடு நாம் பார்க்கும் பொழுது, அந்த குறைபாடு அந்த குறைபாடை நீங்க மன்னிங்க. இந்த குறைபாடை எப்படி சொல்லலாம்னாக்கா, எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13 இந்த ஒரு வசனம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 13 சொல்லிட்டேன், 15 வசனம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு புரிகிறனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் இருக்கிறேன். அல்லேலூயா.
எல்லாரும் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, இங்க பவுல் சொல்றார், என்ன சொல்றாரு அந்த கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூர்ந்திருக்கிறேன் தெரியுமாப்பா? உங்களிடத்துல நான் அதிகமாய் அன்பு கூர்ந்திருக்கிறேன், ஆனா உங்களிடத்துல இருந்து நான் குறைவாதான் அன்பு பெற்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்லும் போது கூட இயேசு கிறிஸ்து தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன், உங்களிடத்துல எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறேன், ஆனா நீ அந்த அளவுக்கு என்ன இடத்துல அன்பு கூறு. அப்ப இங்க என்ன இருக்குனாக்கா, ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. அன்பு கூறத்துல இன்னைக்கு குறைபாடு இருக்குது. அந்த இடத்துல பவுலை பொறுத்த வரைக்கும் கொரிந்திய சபையில என்ன குறைபாடு இருக்கு? அன்பு கூறத்துல ஒரு குறைபாடு இருக்குது. இன்னைக்கு ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன் மேல ஒரு அன்பு காட்டுறதுல ஒரு குறைபாடு இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள அன்பு காட்டுறதுல ஒரு குறைபாடு இருக்கலாம். சகோதரருக்குள்ள மதிக்கிற தன்மையில ஒரு குறைபாடு இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னைக்கு பாடம் நடக்கா, இந்த குறைவா இருக்கிற காரியங்களையும் நீ மன்னி. அல்லேலூயா. உன் சகோதரன் பேரிலே உனக்கு ஒரு குறைபாடு உண்டானால் நீ அவனுக்கு மன்னிப்பாய் என்று சொன்னாக்கா, நிச்சயமாகவே பரத்திலிருந்து தேவன் தாமே நம்மையும் அந்த காரியங்களை மன்னிக்கிறவராக நம்முடைய தவறு. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய குறைபாடுகளை மன்னிக்கணும். பவுல் சொல்ல, நான் அதிகமா அன்பு செலுத்தினப்பா, ஆனா நீங்க அந்த அளவுக்கு என்ன அன்பு செலுத்தல. ஆனா நான் என்ன பண்றேனாக்கா, இன்னும் நான் ஆசைப்படுறேன். எதுக்குனாக்கா, உங்களுக்காக நான் செலவு பண்ணவும் இன்னும் செலவு செய்யவும் நான் அதிகமா ஆசைப்படுறேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம்? நீங்க செலவு பண்ணி பாருங்களேன், செலவு பண்ணப்பட விரும்பி பாருங்க. சரிங்களா? எல்லாரும் அநேகர் புடிச்சு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா செலவு பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதுல நிச்சயமாகவே ஆசீர்வாதம் இருக்கு. பிஒஎம்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல தலைவர்கள் இருப்பாங்க. எனக்கு அதிக தலைவர்கள் பிடிக்காது, எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க மற்றவர்களுக்காக செலவு செய்வாங்க. கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், கொடுக்கறதுனால ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருக்குமே கொடுக்கணும்னு அந்த அந்த இடத்துல அவங்க இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க மற்றவங்களை காட்டிலும் கம்மியா கூட சம்பளம் வாங்கும், என்ன காட்டிலும் கூட அவங்க கம்மியான சம்பளம் வாங்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க, கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். நமக்கு ஒரு எண்ணமாச்சு இருக்கணும். ஃபர்ஸ்ட் எண்ணம் இருந்துட்டாலே கர்த்தர் அதுக்கான வழிவாசல் நமக்கு திறப்பார், அதை கொண்டு செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஆனா இன்னைக்கு அதுவே இல்லாம போயிருக்கு. ராகேல் லேயால குறித்து நம்ம வாசிக்கும் போது, லேயால எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, அவங்களுடைய கண் பார்வை கூச்ச சுபாவமா இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, யாக்கோப எப்படியோ லாபான் என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா அவருக்கு யார் மேல பிரியனாக்கா, ராகேல் மேலதான் பிரியம். அதனால யார கண்டுக்கவே இல்லை அப்படின்னாக்கா, லேயாலாம் கண்டுக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்றா, அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை அறிந்து அவர் என்ன பண்றாருனாக்கா, அவளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். தொடர்ச்சியாக ஒரு 2 குமாரன் 3 குமாரன் தொடர்ச்சியாக, இப்பொழுது என் கணவர் நேசிப்பார், இப்பொழுது என் கணவர் நேசிப்பார், 2வது பிள்ளையை பெற்றேன், 3வது பிள்ளையை பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒவ்வொரு டைமும் என்ன எதிர்பார்க்கறன்னா, நேசிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலே எல்லா இடத்துலயும் நான் தான் மன்னிக்கணுமா, எல்லா இடத்துலயுமே நான் தான் இறங்கி போகணுமா, ஒரு குறைபாடு இருக்கும் பொழுதெல்லாம் இவங்க என்னிடத்துல அதிகமா அன்பு கூறலையே, இவங்க என்னிடத்துல அதிகமா நேசிக்கலையே, நான் மட்டும்தான் நேசிக்கணுமா, இவங்க என்னிடத்துல இந்த குறைபாடு அவர்கள் இடத்துல காணப்படுதே அப்படின்னு சொல்லப்படும் பொழுது, கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார். என்னன்னாக்கா, அவங்க இடத்துல இந்த குறைபாடு இருக்குது, அது நீங்கும், அது வரைக்கும் நீ அந்த குறைபாட்டை நீ மன்னிச்சுக்கோ. அல்லேலூயா. அதனால நான் உங்களோடு கூட 2 காரியத்தை பேசியிருக்கேன். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். முதலாவது காரியம் நாம் பார்த்தோம், கடன்களை மன்னியுங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்துல நம்ம இடத்துல கடன் பட்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு காலத்துல ஒரு தவறுகள் தப்பிதங்கள் நம்முடைய சகோதரர்கள் செய்திருப்பார்கள் என்று சொன்னாக்கா, அதை நாம் எண்ணாதபடிக்கு நாம் அவர்களுக்கு மன்னிப்போம் என்று சொன்னாக்கா, தேவன் நமக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2வது, ஒரு சகோதரன் நம் பேரிலே ஒரு குறைபாடு இருக்கும் என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையிலே அவன் செலுத்த வேண்டிய அந்த அன்பை அவன் செலுத்தாமல் போயிருப்பான் என்று சொன்னால், அவன் செலுத்த வேண்டிய காரியத்தை அவன் செலுத்தாமல் போயிருப்பான் என்று சொன்னால், அவனிடத்தில் அந்த குறைபாடு இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு இன்றைக்கு விளங்க செய்கிறார். அவனுக்கு நாம் அதை மன்னித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.